அன்பு தகப்பனே, இந்த மாலை ஆராதனை உடைய கருத்தில் தருகிறோம். மறுபடியும் இந்த புதிய ஆண்டில் ஒரு வித்தியாசமான சூழ்நிலைமையில் உம்மை பாடி துதிக்க வந்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஜனங்களின் கூடுகை எப்பொழுதும் ஆசீர்வாதமாகவே இருக்கும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, அது எத்தனை இன்பம் என்று சொன்னது போல ஆண்டோடைய பிள்ளைகளாக நம்முடைய சமூகத்தில் ஒருமித்து கூட கிருபை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த ஆராதனையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அதை யாவரையும் ஆசீர்வதியும். இட பாடல் துதி ஆராதனை உடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படட்டும், அங்கீகரிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். வந்த ஒருவராயிலும் வெறுமையாய் போகாதபடி உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை, இரக்கங்களை தந்து காண்பித்து அனுப்பும். பாடல் வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய வார்த்தையின் நேரத்தை ஆசீர்வதித்து தாரும். ஜெப நேரத்தில் இறங்கி வந்து ஆசீர்வதியும். இந்த இடத்தை சுற்றி உடைய பாதுகாவல் இருக்கட்டும். வருகிற ஒவ்வொருவருக்கும் தேவையான, தெய்வ ஜனத்துக்கு தேவையான விசேஷித்த பாதுகாவலை கட்டளையிடும். துதிகனமை மீமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். வாழ்வில் வெல்லனானா எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் வெல்லனானா எனக்கென்ன
என் இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். Now I request Finney to share God's word. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? எஸ், பிரைஸ் தி லார்ட். நான் பேச போகிற டாபிக் வந்து த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். முதலாக என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சு. ஸோ உங்களுக்காக நான் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். இல்லை ஒரு சின்ன ஒரு ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபாதர் இன் ஹெவன், வி ப்ரைஸ் யூ, வி தேங்க் யூ. லார்ட், யூ ஸ்பீக் டு அஸ். ஹோலி ஸ்பிரிட், இன்னைக்கு எங்கள் கூட நீங்கள் வந்து இருங்க ஆண்டவரே. யூ அனாயிண்ட் அஸ். உங்கள் அனாயிண்டிங் எங்கள் எல்லார் மேலேயும் இருக்கட்டும். உங்கள் அனாயிண்டிங்னால எங்கள் இதயங்கள்லாம் ஓப்பன் ஆகட்டும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்குள்ளே போக உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்பீக் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே. ஆமென். ரைட். ஸோ இன்னைக்கு நான் பேச போகிற பேசேஜ் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். ரைட், இதுதான் ஜென்ரல் பேசேஜ் இல்லை? வசனத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி இருக்குது. அது நான் இங்கிலீஷ் பைபிளில் வாசிக்கிறேன். 1ஆம் வசனம், சரியா? இட் சேஸ், and he, Satan, said to the woman, can it really be that God said you cannot eat from any tree in the garden? ஸோ நான் கவனித்து பார்த்தேன், தமிழ் பைபிளில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஆண்டவர் சொன்னாரா நீங்கள் எந்த மரத்தையும் சாப்பிடக்கூடாது. இதை பற்றி பேசுகிறதுக்கு முக்கியமான ரீசனே என்னென்னா, இந்த வருஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சங்கீத வாசனில் 65ஆவது சங்கீதம். இட் சேஸ், யூ crown the year with your goodness. இந்த முழு வருஷத்தையும் உங்களோட நன்மையால் முடிசூட்டுவீர்னு அந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம வந்து ஜெபம் பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆண்டவரே நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கையில் நன்மை கொடுக்க வேண்டிய ஆள், நீங்கள் தான் கொடுக்க முடிஞ்ச ஒரே பர்சன், நீங்கள் தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் சாத்தான் முதலாக வச்ச கேள்வி என்னன்னா, ஆண்டவர் உண்மையாகவே நல்லவரா? இது நம்ம லைஃப்பில் வந்து நம்ம திரும்ப 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 இந்த ஒரு கேள்வியை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம காதுக்குள்ளே ஏதாவது ஒரு வழியாக வந்துடும். அதனால தான் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்தேன். யோசிச்சு பாருங்க, உண்மையாவே ஆண்டவர் சொன்னாரா? எதை சொன்னாரா? உங்கள் தோட்டத்தின் சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அந்த கேள்வியோட அந்த ஆங்கிளே பார்த்தீங்கன்னா யாரோ வந்து சர்ப்பத்திட்ட சொன்ன மாதிரி இருக்குல்ல. யாரோ சர்ப்பத்திட்ட போய் இல்லை எந்த இதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். இது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் செய்கிற ஒரு விஷயத்தை வந்து அதே மாதிரி தான் வந்து சர்ப்பமும் பேசிச்சு. எத்தனை பேருக்கு காசிப், புறம் பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த டாபிக்ல இருக்கு. உண்மையாகவே அவங்க அப்படி தானே பண்ணாங்க, இதுதானே செஞ்சாங்க, நான் அங்கேருந்து பார்த்தேன். திஸ் இஸ் த ராங் டாபிக்ல சர்ச் புல்பீட்லேருந்து பேசுகிற டாபிக். காசிப் வந்து ஒரு டாப்பிக்கே கிடையாது. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன செய்கிறோம், அவங்க அதுதானே பண்ணாங்க, நான் பார்த்தேனே, நான் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன், நான் பஸ் ஸ்டாப்பில் நின்னேன், திடீர்னு அவர் வந்து அந்த கடைக்குள்ளே போனார், நான் பார்த்தேன் அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் ஃபோன் பண்ணி பேச. அதே மாதிரி தான் அந்த சர்ப்பமும் பேசுச்சு ஏவாள்கிட்ட. உண்மையாகவே ஆண்டவர் அப்படி சொன்னார், அது உண்மையாகவே நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியோட ஆன்சர் மீதி எல்லாமே வந்து போய். ஏன்னா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், பைபிள் ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரே ஒரு மரத்துலேருந்து அந்த ஒரு மரத்தை மட்டும் விட்டு வச்சிருக்க மாட்டேன், எல்லா மரமும் சாப்பிடுங்க அப்படின்னு. இந்த கொஸ்டினோட ப்ராப்ளம் பாருங்களேன். இந்த கொஸ்டினோட ப்ராப்ளம் வந்து ஆண்டவர் வந்து நல்லவர் கிடையாது. உங்க கண்ணு முன்னாடி வந்து வெறும் எல்லா மரமா வச்சுட்டு அது எதுலேயே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அப்படின்ட்டு தூண்டி விடுற மாதிரி இருக்கு. கரெக்டா? நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். பட் எவ்ரி டைம்
ஈவன் வித்தின் கிறிஸ்டியானிட்டி, ஈவன் கிறிஸ்டியன்ஸுக்கு நடுவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே வந்து ஒரு ஹிடன் அஜெண்டாவோட நம்மகிட்ட பேசுகிறாங்க பார்த்தீங்களா. இல்லை இது செய்யவே கூடாது. அது எப்படி இருக்குன்னா வந்து எனக்கு வந்து பலகாரம் ஒத்துக்காது அப்படின்னா வந்து இந்த ஸ்வீட் நல்லது கிடையாது, இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் சாப்பிடவே கூடாது, நான் சாப்பிட முடியாதுன்றத சொல்லாமல் யாம் பெற்ற இன்பமுக்கு பதிலாக என்னோட கஷ்டத்தை வந்து நீங்களும் வந்து அதே கஷ்டத்தை நீங்களும் அனுபவிக்கணும். அதுதான் வந்து பிளான். ஆனால் சாத்தோன அந்த தந்திரம் அந்த திட்டத்தெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஆண்டவரோட நன்மையை வந்து இழந்த மொதல் ஆள் சாத்தான். அந்த நன்மை நம்ம யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்ட்டு வருஷ ஸ்டார்டிங்ல இருந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறான். ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த டாபிக் நான் கேட்டுட்டு இருந்தேன். நேற்று ஆன்சர் வந்துச்சு. நேற்று ஈவினிங் we were discussing. அவள் சும்மா அப்போ தான் ஈவினிங் டீ காஃபி குடிக்கலான்னு இறங்கி வந்தா இப்படி நியூஸ் இருக்குது. சண்டே சர்வீஸ் கிடையாது, சண்டேயும் சர்வீஸ் கிடையாது, சனிக்கிழமையும் கிடையாது, வெள்ளிக்கிழமையும் கிடையாது, எவ்ரி டே ஏதாவது ஒரு ரீசன்ட். அது இப்போ வந்து நியூஸில் வந்து இப்போ இந்த திஸ் ஏஜ் ரைட், இப்போ உள்ள ஏஜ் ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஏஜ் எப்படி இருக்குன்னா மக்கள் வந்து ரொம்ப போலரைஸ்டாக இருக்காங்க. எனக்கு ஒன்று பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. இப்போ உங்களுக்கு இன்டர்நெட் என்ன செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஃபேஸ்புக், உங்கள் வாட்ஸ்அப் இஸ் ஓன்ட் பை ஃபேஸ்புக், அந்த கம்பெனி. என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒன்று பிடிக்காதுன்னு தெரிஞ்சால் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரவே வராது. ஏதோ ஒரு ரீசனுக்கு உங்களுக்கு ஷூ பிடிக்காது, உங்களுக்கு ஷூ அட்வர்டைஸ்மெண்ட் வராது. உங்களுக்கு மற்ற எல்லாம் வரும். நீங்கள் ட்ரெஸ்ஸு தேடுறீங்களா வரும், இது வரும் அது வரும், ஆனால் ஷூவை பற்றி வராது. அப்படி வந்துச்சுன்னா யாராக வந்து ஷூஸ் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையிலே நம்ம வெறுங்காலோட தான் நடக்கணும்னு கடவுள் படைச்சு அதுன்ட்டு ஒரு 10 பேர் எழுதுனாங்கன்னா அது எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வரும். ஏன் திரும்ப திரும்ப உங்களுக்கு பிடிக்காத விஷயம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிடிக்காம போயிடும். உலகமே அப்படி மாறிட்டு வருது. அண்ட் ஐ ஹாவ் அ ஃபீலிங் தி டெவில் இஸ் பிஹைண்ட் ஆல் திஸ். நம்ம லைஃப்பில் ஒன்று பிடிக்கலையா அதை எக்ஸாஜரேட் பண்ணி அளவுக்கு மீறி ஒரு லெவலுக்கு கொண்டு போய் இது ஒரு பிரச்சனை அப்படின்னு கொண்டு வரணும். நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோம்ல, சின்ன பையனாக இருக்கும்போது நான் அந்த வசனத்தை யோசிச்சிருக்கேன். ஆண்டவர் ஏன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த ஒரு மரம் ஒன்றை சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளுக்கு முன்னாடியே வந்து அவர் சொல்லாமல் இருந்தாலும் அந்த மரத்தை நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். நம்ம கண்ணை பொறுத்த வரைக்கும் ஏன் கண்ணு எத்தனையோ நாளாக சின்ன பையனாக இருக்கும்போது எவ்வளோ நாளாக வந்து கையில் ப்ரஷ்ஷை பிடிச்சிட்டே ப்ரஷ் எங்கன்னு தேடி இருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடி இருந்தாலும் இது நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்கிற வரைக்கும் நம்மளுக்கு அது மேலே ஒரு அக்கறையே கிடையாது. நம்மளுக்கு அது மேலே உள்ள நம்மளுக்கு அந்த நம்ம கண் பார்வை அந்த திசையிலேயே திரும்பாது. ஆனால் சாத்தான் பண்ணுறதை பாருங்கள், என்ன செய்கிறான்? இல்லை, ஆண்டவர் நம்மளுக்கு நல்லவர் கிடையாது. முதல்ல இருந்தே நம்மளுக்கு வர்ற இன்ஃபர்மேஷன் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் நம்ம என்ன செய்கிறோம்? இல்லை, நீங்கள் வந்து இது செய்யக்கூடாது. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள், நீங்கள் ஜுவல்ஸ் போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இது செய்யக்கூடாது, நல்லதில்லை, கடவுளுக்கு பிடிக்காது, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, நீங்கள் நல்லா சாப்பிடக்கூடாது. ஹவ் யூ நோட்டிஸ்ட்? அதே நேரத்தில் யாக்கோபு 1:17 வாசிச்சு பாருங்களேன். எவ்ரி குட் அண்ட் பர்ஃபெக்ட் கிஃப்ட் கம்ஸ் ஃப்ரம் காட். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இது நம்ம திரும்ப யோசிச்சு, ஜோதிகளின் பிதான் தமிழில் ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கானா, அதோட ஆக்சுவல் மீனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபாதர் ஹூ மேட் த சன் மூன் அண்ட் ஸ்டார்ஸ். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் உண்டாக்கின ஆண்டவர். அந்த ஆண்டவர், அதே ஆண்டவர், உங்களுக்கு வெளிச்சம் நம்மளுக்கு வேணும்னு நினைச்சா அதே ஆண்டவர் எல்லா நல்ல நன்மையான கிஃப்ட் ப்ரெசென்ட்னு வச்சுக்கோங்க, ரைட்? எல்லா நல்ல விஷயம் ஆண்டவர் வந்து நம்மளுக்காக படைச்சாரு. அது எப்படி? ஆரம்பத்தில் முதலாம் ஜெனசிஸ் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில்
என்ன சொன்னாரு? இட் இஸ் நாட் குட் ஃபார் மேன் டு பி அலோன். டு பி அலோன். 2வது அதிகாரம்ல இட் இஸ் நாட் குட் தட் மேன் ஷுட் பி அலோன். ஆதியாகமம் 2:18. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அது எப்படி பாருங்களேன், ஆதாம்கிட்ட வந்து ஒவ்வொரு அனிமல் பேர்டு ஒவ்வொருத்தரையா கூட்டு வந்து பேர் வைக்கிறதா பார்த்து சந்தோஷப்பட்டு, ஆண்டவர் வந்து அவனை தனியாக விடாமல் ஆண்டவரே கூட வந்து நின்று, அது ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, டெய்லி ஈவினிங் வந்து கூட வந்து நிற்கிற அதே ஆண்டவர் இல்லை. மனுஷன் வந்து தனியாக இருக்கக்கூடாது, மனுஷனை போலியே ஒரு மனுஷி தேவை. இது மட்டும் இல்லை, மனுஷனை படைகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து மற்ற எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு தான் கடைசியாக மனுஷனை உண்டாங்க. இது வீடு கட்டுற மாதிரி இருக்கலாம். நான் ஒரு வீடு கட்ட போகிறேன், நம்ம வந்து போய் அஸ்திவாரம்லாம் போடுறதுக்கு முன்னாடியே மண்ணில் வந்து படுக்கையை விரிச்சிட்டு இந்த இடத்துல தான் என் வீடு இருக்கு நம்ம அப்படியா பண்ணுறோம்? இல்லை, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் காட் டிட் த சேம் திங். மனுஷனுக்காக தனியாக வந்து அவர் ஃபுல் படைப்பு இருந்தாலும் அவனுக்குன்னு தனியாக ஒரு இடத்துல ஒரு கார்டன் ஆஃப் ஈடன் அதை ஃபுல்லாக உண்டாக்கிட்டு ஏதேன்னு தோட்டத்தையும் உண்டாக்கிட்டு தான் அப்புறமா மனுஷனை உருவாக்குனார். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் ஆரம்பத்துலேருந்தே நன்மையை மட்டும்தான் காமிச்சார். ஆனால் பாருங்க, சாத்தான் வந்து எங்கே போய் குறி வைக்கிறான் பாருங்க. ஆண்டவர் உண்மையாகவே நீ சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொன்னார். எப்போ பசிக்க ஆரம்பித்தவனே பசியை காமிச்சு நம்ம லைஃப்பில் வந்து இப்போ ஆரம்பத்தில் இப்போ ஜான்வரி ஸ்டார்டிங்கில் இருக்கும், ஒரு வாரம் கூட முடியலை. ஆனால் நம்ம யோசித்து பார்த்தோம்னா சில நேரம் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஏற்கனவே நான் நெகட்டிவ் நியூஸு நான் நிறையா கேட்டேன், பாசிட்டிவ் நியூஸோடு இந்த வருஷம் நான் நெகட்டிவ் நியூஸ் நிறையா கேட்டேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது கேட்டிருக்கீங்களா? எனக்கு இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து நல்ல செய்தியோட எனக்கு நெகட்டிவ் நியூஸ், சேட் நியூஸ் தான் நான் அதுக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். சொல்லுங்கள் பாப்போம். ஐ ஹாவ் ஹர்ட் இனஃப். அப்படின்னா என்ன நடக்குது நம்ம லைஃப்பில்? என்ன நடக்குது நம்ம லைஃப்பில் வந்து திரும்ப திரும்ப நான் அவளுக்கு வந்து இல்லை ஆண்டவர் நல்லவர் இல்லை, ஆண்டவர் நல்லவர் இல்லை, ஆண்டவர் நல்லவர் இல்லை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது, வெளியே வந்து நம்ம காதுகளுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப அது வந்து எப்படி, அது உண்மையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உண்மை கிடையாது. ஒரு பாதி ஒரு பொய் பாதி உண்மையை சேர்ந்து கலந்து பிளான் பண்ணி இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா திஸ் வாஸ் நாட் சும்மா தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு நிலைமையே கிடையாது. பயங்கர பிளான் பண்ணி நம்மளை ஆண்டவர் விட்டு பிரிக்கிறதுக்குன்ட்டு பிளான் பண்ணுறோம், திட்டம் போடுறோம். இல்லை, நம்ம இந்த ஐடியா வந்து நம்ம ரியலைஸ் பண்ணாமல் நம்ம லைஃப்பில் நம்ம நிறையா பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு அறியாமையே இழந்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து ஒரு யார் மேலேயோ வந்து ஒருத்தவங்க கோல் சொல்லிட்டாங்க, ஏதோ சொல்லிட்டாங்க, அவங்கள நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம நேரில் கூட பார்க்க மாட்டோம். அவங்க இருந்தாலும் வந்து எனக்கு கண்ணு தெரியாத மாதிரியே நம்ம நேராக நடந்து போவோம். தட் இஸ் த செகண்ட் ஸ்டெப். அது நீங்கள் நம்ப மாட்டீங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 6500 7000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? அதே தான் பண்ணாங்க. ஆண்டவர் வந்து தேடினாரு, என்ன பண்ணாங்க? எல்லாம் சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு தெரியும். ஒளிஞ்சிக்கிட்டாங்க. நம்மளால பார்க்க முடியுதா இந்த சிச்சுவேஷன்? ஒருத்தவங்களை பற்றி நம்மளுக்கு நெகட்டிவாக இன்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்தை பற்றி நெகட்டிவாக இன்ஃபர்மேஷன் சொல்லி 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 சாத்தானோட மொதல் வேலை வந்து கடவுளை விட்டு நம்மளை பிரிக்கிறது தான். யாருக்காக இந்த மெசேஜ் இன்னைக்குன்னு தெரில, பட் இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. நேற்று சர்ச் இல்லை கேள்விப்பட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் தாட் வாஸ், நீ போய் ஜோம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். பார்த்தீங்களா, அந்த நேரம் போங்க ஆண்டவரே உங்களால தான் எல்லாம் வந்துச்சு அப்படி நம்ம எத்தனை பேர் சொல்லியிருக்கோம்? இது யோசிச்சு பார்க்கும்போது தான் ஆண்டவரோட கவலை இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியுதுல்ல. ஏன்னா இம்மீடியட்டாக ஆண்டவர் வந்து எங்கே போனீங்க, வேர் ஆர் யூ, சாப்டர் 3 verse 9.
தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். வேர் ஆர் யூ? ஆண்டவர் அந்த கேள்வி புரியுதா? இப்போ ஆண்டவருக்கு வந்து கண்ணு தெரியலன்னு நம்ம சொல்கிறோமா? இப்போ நம்மளே என்ன செய்யறோம்? திஸ் வாஸ் ஸ்டாண்டர்ட். நம்ம லைஃபோட நம்ம இதை எவ்வளோக்குள்ள அப்ளை பண்ணுறோமோ, நம்ம யூஸ்வல் நம்ம ரெகுலர் லைஃப்ஸோட எவ்வளோக்குள்ள அப்ளை பண்ணுறோமோ, அப்போ தான் காடோட ஹியூமன் சைடில் நம்ம மேலே உள்ள அந்த பாசம், நம்மளோட we look at God like our heavenly father, கரெக்டா? நம்மளோட பரலோக பிதாவை போல தகப்பன், ரைட்? அப்பா அம்மாட்ட நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவர் அவரோட அன்பை புரிய வைக்கணும்னா நம்மளுக்கு அந்த மாதிரி தான் வர்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அப்பாக்கும் எனக்கும் வந்து ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, ஏதோ ஒரு ரீசனுக்கு எதை யாரோ எதோ சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு ரீசன். ஒன்று நானே போய் அப்பாட்ட பேசணும், இல்லை அப்பா என்கிட்ட வந்து பேசணும். ஆனால் யாராவது ஒருத்தர் இனிஷியேட் பண்ணும். ஒத்துக்கிறீங்களா? ஆனால் நம்ம இவ்வளோ நாள் நம்ம என்ன செய்கிறோம்? யூஸ்வலாக வந்து மம்மியை பார்த்து, மம்மி அப்பாட்ட சொல்லிடுங்க நான் வெளியே போயிட்டு வரேன். அவங்க இங்கே தான் இருப்பாங்க. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு யோசிச்சு பாருங்களேன். நான் இங்கே இருந்துட்டு இங்கே இருக்காங்க, மம்மி அப்பாட்ட சொல்லிடுங்க நான் வெளியே போயிட்டு வரேன். அவங்க பக்கம் பார்க்கவே மாட்டேன். நம்மளுக்கு இந்த சிச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்கிறோம்? பாஸ்டர் எனக்காக சொல்லுங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு வார்த்தை கூட நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்டர்கிட்ட சொன்னோம்னா என்ன பண்ணுறோம்? நீங்களே யோசிச்சுக்கோங்களேன். யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம முதல்ல போகாமல் நம்ம மறைய ட்ரை பண்ணுறோம். we are doing everything possible. ஏன்? ஒரு சைடு நம்ம மிஸ்டேக், அது நம்ம ஒத்துக்குவோம். ஆனால் அடுத்த சைடு என்ன? there is somebody, there is always the devil. இல்லை, சாத்தான் வந்து நம்மளுக்கு பின்னாடி எப்படி ஒவ்வொருத்தருமே பின்னாடி இருந்து ஆண்டவர் விட்டு பிரிக்கிறதுக்கு டெய்லி முயற்சி பண்ணுறேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான். நான் மூணாவது கேள்வி சொன்ன பிறகு நான் உங்களுக்கு ரெண்டாவது கேள்விகிட்ட திரும்ப வர்றேன். பிகாஸ் தேர் இஸ் அதில் ஒரு ரொம்ப அழகான ஒரு ஐடியா இருக்குது. நம்ம எங்கே இருந்தாலும் வேறெவர் வி ஆர், ஆண்டவர் வந்து நம்ம ஆண்டவர் விட்டு நம்ம வெளியே போயிட்டோன்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தாலே ஆண்டவர் வந்து என்ன நம்மளுக்கு பின்னாடி வந்துடுறாரு, தேடி வர்றாரு. ஃபாதர் பெர்க்மன்ஸில் தேடி வந்த தெய்வம் நீர், ஏசையா தேடி வந்தது. எந்த அளவுக்கு இந்த சிச்சுவேஷன், ஆதாம் ஏவாள் வந்து அந்த பழத்தை சாப்பிட்ட அந்த நிமிஷத்துலேயே ஆண்டவர் ஒரு பிளான் போட்டார். 15வது வசனத்திலேயே என்ன சொல்லுது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஸோ மேன்ஸ் டிசெண்டன்ட் அப்படின்னு ஆண்டவர் வந்து அன்னைக்கே பிளான் பண்ணிட்டார். ஜீசஸ் வந்து கட்டாயம் இயேசுவானம் நம்மளுக்காக அனுப்பணும், நம்மளுக்காக இந்த உலகத்தை நம்மளை தேடி வர்ற. எந்த அளவுக்கு போடுவேன்? அந்த சாத்தானோட தலையை நசுக்கிடுவார். ஆனால் அவரும் அந்த நேரத்தில் அவருக்கும் அடிபடும். தெல் பி அ குதிங்காலை நசுக்குவாய். ஆண்டவருக்குமே கஷ்டன்ற ஒரு சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணி அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டார். ஸோ அந்த அளவுக்கு வந்து தேவன் நம்மளை தேடி வர்றதுக்கு ரெடியாக இருக்காது. ஆனால் இதே அடுத்த கேள்வி, அடுத்த ஒரு சாப்டர் பாருங்களேன் என்ன இருக்கு? ஆதாம் ஏவாளேருந்து ஒரு தப்பு பண்ணாங்க. ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த ஒரு தப்பு பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நிமிஷமே பொய் சொல்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க, குறை சொல்கிறதுக்கு. ஆண்டவரே நீங்கள் சுற்றிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். எங்கே இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னானே சுற்றி பார்த்து, ஆண்டவரே இங்கே தான் இருக்கோம், ஒளிஞ்சிட்ருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு நிர்வாணி முதல்ல பிரச்சனை நடந்து யார்? ஏவாள். நான் அதான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு சரண்டர் ஆகிருக்கலாம். அது நடந்துச்சா? ஏவாள் சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆதாம் சரண்டர்.
எப்படி? முதல்ல குறிக்கோள், ஆண்டவரே இந்த லேடி எனக்கு கூட கொடுத்தீங்க, இவங்க தான் எனக்கு சரி வச்சுட்டாங்க. இங்க பக்கத்துலேயே வந்து குழி தோண்டிட்டாங்க, பறிச்சுட்டாங்க. இது நம்மளே நம்ம லைஃப்ல எத்தனை தடவை பண்ணியிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? கேக் இருக்கும். எல்லா பர்த்டே பார்ட்டிலையும், அட்லீஸ்ட் சின்ன பிள்ளைங்க பர்த்டே பார்ட்டி, நம்மளுக்கு பெரியவங்களுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வயசாக நம்மளுக்கு கேக் வெட்டுறது பிடிக்காது. சாப்பிட்றதும் பிரச்சனை நிறைய விஷயத்தில். ஆனால் சின்ன பிள்ளைங்க பர்த்டே பார்ட்டியில் நீங்கள் பாருங்களேன், எப்படியாவது அந்த கேக் வந்து அந்த கேக்கை வெட்டுறதுக்கு முன்னாடி யாராவது போய் ஏதாவது தொட்டிருப்பாங்க, எதையாவது பிடுங்கியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல? அப்போ அந்த பிள்ளைங்கிட்ட கேட்டு பாருங்க, யார் பண்ணதுன்னு கேட்டு பாருங்க. அடுத்த நிமிஷம் கை எல்லா டைரக்ஷன்லேயும் போகும். எப்படியோ தெரியல, அவனுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தாவீது வந்து அந்த 51ஆவது சங்கீதத்தில் சொல்லலாம், நான் பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறந்தேன்னு சொன்ன மாதிரி. எந்த வயசுலேருந்து எப்படி வருமோ தெரியாது, டக்குன்னு அடுத்த பக்கம் திருப்பி விட்டு ஸோ ஒரே நாளில் டெஃபினட்டாக இந்த இத்தனை பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பைபிள் படி பாருங்களேன், இன்னும் ஒரே ஒரு சாப்டர், ஒரு பாதி சாப்டர் கூட கடக்கல, அடுத்த நிமிஷம் பாருங்க பொறாம வர ஆரம்பிச்சிருச்சு. முதல் கொலை, ஃபர்ஸ்ட் மர்டர், கொலை. ஒரே சாப்டருக்குள்ள மர்டர் நடக்கிற அளவுக்கு பாவம் பெருகிருச்சு. இது யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பயமா இருக்கு. ஏன்னா இது நான் திரும்ப திரும்ப வாசிச்சேன் இந்த வருஷம். ஏன்னா ஆண்டவரோட கிரேஸ் இல்லாம, நம்ம நாளுக்கு நாள் கிருபை இல்லாம, நம்ம நாளுக்கு நாள் நம்ம ஓரளவுக்காவது ஒழுங்கா இருக்கிறதுல அந்த வழியே கிடையாது. அதே யாக்கோபுல எழுதியிருக்கு, the devil is moving like a roaring lion. கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுத்தி வலை வீசி சுத்திட்டு இருக்கு, வலை தேடி சுத்திட்டே இருக்காங்க. சீக்கிங் யாரை வந்து விழுங்கலாம். தட்ஸ் த வேர்ட், ரைட்? யாரை கம்ப்ளீட்டாக தமிழில் விழுங்கலாம் போட்டிருக்கு, இங்கிலீஷில் வந்து கடிச்சு கொதறலான்ற மீனிங்கில் இருக்கு, டிவாவர். ரைட்? யாரை ஃபஸ்ட்டு சுற்றிக்கிட்டே இருக்கான் ரெடியா, யாரை ஒழுங்குறதுக்கு ரெடியா. நான் ஒழுங்குறதுக்கு ஒரு வழி இருந்துச்சுன்னா எஸ். அண்ட் எனக்கு இது பர்சனலாக நீங்கள் எத்தனை பேர் அது நினைக்கிறீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு தெரில. த ஃபர்ஸ்ட் வே கிறிஸ்டியன்ஸ் நம்மளாம் we are all children of God, இல்லை? நம்மளாம் ஆண்டவரோட பிள்ளைங்க. நம்மளை வந்து விழுங்குறதுக்கு மொதல் வழி என்னன்னு நினைக்கிறீங்க? ரெகுலராக சர்ச்சுக்கு போகிற மக்களை விழுங்குறதுக்கு மொதல் வழி அவங்கள சர்ச்சுக்கு போகாமல் இருக்க வைக்கிறது, ஆக்குறது. உண்மையாக சொல்கிறேன், திஸ் இஸ் சம்திங். இது வந்து நான் வந்து ஆக்சுவலாக என்னோட ப்ரைவேட் ரிசர்ச் இது, இதோட ரிசல்ட்ஸ்லாம் பிற்காலத்தை பப்ளிஷ் ஆகப்படும். ஆனால் சர்ச்சு, ரெகுலர் சர்ச்சு சர்வீஸ் என்னைக்கு நினைச்ச உடனே எல்லாரும் சொன்னாங்க, இல்லை ஆன்லைன் சர்வீஸ் வச்சிடலாம், இந்த மெசேஜும் ஆன்லைனில் போகுது, ஆன்லைன் சர்வீஸ் வச்சிடலாம், இட்ஸ் ஓகே. நாங்களாம் ரெகுலராக ஆன்லைன் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுவோம். எப்போ? சர்வீஸ் காலைல 8:30, எந்திரிக்கிறது 10:30. அப்படியா? அது கூட நிறைய பேர் பண்ண மாட்டோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, காரணியால் இருக்கும்போது டிஜிஎஸ் அங்கிளுக்கு பயங்கரமாக கோவம் வரும். உன்னோட ஹெவன்லி ஃபாதர், பரலோக பிதா, அவர்கிட்ட எப்படி நீ பல்வளக்காமல் போய் ஜோம் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாரு. என்கிட்ட கேட்டிருக்காரு, பவர் மினிஸ்ட்ரி நான் அட்டன் பண்ணேன் என்னோட செகண்ட் இயர் எண்டில். So God is like that. நீங்க யோசிச்சு பாருங்க. இல்லை, ஆண்டவர் பக்கத்தில் போகிறதுக்கு ஒரு ரெவரன்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே தள்ளிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம சர்ச்சுக்கு ரெகுலராக வரலன்னா எங்கே போய் நிற்கும்னா, நம்மளோட நிறைய பேர் டெய்லி பைபிள் வாசிக்கணும், டெய்லி ஜோம் பண்ணணும்னு சர்ச்சில் எத்தனை தடவை சொன்னாலும் அது உண்மையில் நடக்குமான்றது உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும். உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும், எனக்கு என்னைய பற்றி தெரியும். அப்படி வச்சுக்கோ, ரைட்? இந்த சர்ச்சில் வாரத்தில் இந்த ஒரு நாளாவது வந்து ஆண்டவர் பிரசத்தில் எல்லாரோடையும் கூட இருந்து
மற்றபடி நான் ஜோம் பண்ணாலும் எல்லாரும் முன்னாடி நான் வந்து ஜோமனவா செய்கிறேன் அப்படின்னு நம்ம ரெடியாக இருந்தாலும், மற்ற நேரம் நான் பாட்டே பாட மாட்டேன், அட்லீஸ்ட் சாமி பாட்டு பாட மாட்டேன், ஆனால் சர்ச்சில் வந்து பாட்டு பாடுவேன்னு நம்ம நினச்சாலும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டா என்ன ஆகும்? சாத்தான் விழுங்குறத மாதிரி ஒரு இங்கிலீஷ் பைபிள் டிரான்ஸ்லேஷன் படி கடிச்சு கொதற மாதிரி நம்ம எல்லாம் வந்து சர்ச்சை விட்டு வெளியே போயிடுறோம். யோசிச்சு பார்த்துருக்கோமா? போன வருஷம் மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் சிலர் இன்னும் சர்ச்சுக்கு திரும்ப வரல. அவங்க கடவுள்கிட்ட திரும்ப வரல, ஒளியறதுக்கு போயிட்டாங்க, கடவுளை விட்டு ரொம்ப திரும்ப போயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம என்னைக்கு யோசிக்க போறோம்? ஏன்னா அதே நிலைமை நம்மளுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம 2 வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா 3ஆம் வாரம் சர்ச்சுக்கு போகும்போது சர்ச்சு பில்டிங் எங்கே இருக்குது, ஐயோ எனக்கு வழி தெரில. ஸ்டீஃபன் என்ன சொன்னாங்க, நான் ஆசைமரமாக அந்த பில்டிங் இல்லை, நான் இதுதான் அந்த பில்டிங் இருந்துச்சு, நான் வழி மிஸ் பண்ணிட்டேன், திரும்ப ஒரு சுற்றிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. நம்மள எத்தனை பேர் அது பண்ணியிருக்கோன்னு தெரில. நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா, நம்ம என்னென்ன எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு, நம்ம ஆண்டவர் முன்னாடி வர்றதுக்கு. சர்ச்சுக்கு வர்றதை விடுங்க, நம்ம டெய்லி பைபிள் வாசிக்கிறதுக்கு, ஜோம் பண்ணுறதுக்கு. ஆனால் என்ன நடந்துச்சு இப்போ? அதே இந்த பேசேஜ் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் வந்து காயின்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாரு, வேர் இஸ் யோர் பிரதர், உன் தம்பி எங்க? அதுக்கு காயின் எப்படி ரிப்ளை பண்ணாம பார்த்தீங்களா? கவனிச்சு பாருங்க, ரொம்ப பயங்கர விவரமான வருஷம். எனக்கு என்ன தெரியும், தமிழ்ல எப்படி இருக்கு, காவலாளியோ, அவனை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் டெய்லி. நீங்க சொன்னீங்களா? நான் யோசிச்சு பார்த்தேன், ஏவாள்கிட்ட சர்ப்பம் வந்து ஆண்டவர் அப்படி உண்மையாவே சொன்னாரோ, ஏன் அப்படி யாரும் உங்ககிட்ட சொன்னாங்க சொல்லுங்க பாப்போன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. இது வந்து நம்ம லைஃப்ல வந்து இது ரொம்ப பெரிய ப்ராக்டிக்கல் அட்வைஸ். நம்மகிட்ட யாராவது வந்து மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறது, அவங்கள பற்றி தப்பாக பேசுகிற காசிப்புக்கு பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து யார் அவங்ககிட்ட சொன்னா? ஏன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த கேள்வி கேட்டாங்கன்னா அடுத்த ஸ்டெப் எங்கே போவாங்க, உன் நண்பனை சொல்லு, உன்னை நான் யார், நீ யாருன்னு நான் சொல்லிடுறேன். அந்த ஒரு விஷயம்னால யாருமே அவங்ககிட்ட வந்து திரும்ப காசிப் சொல்ல மாட்டாங்க. உண்மையா இல்லையா? நம்மளே காசிப் பேச மாதிரி யாரோ அவங்ககிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா, இது நம்ம சிம்பிளா சொல்றோம். ஒரு காலத்துல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியில் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜை திரும்ப ஃபார்வர்ட் பண்ணனால எத்தனை பேர் ஜெயில் போனாங்க? சேம் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளமோட சீரியஸ்னஸ் நம்மளுக்கு தெரியலைன்னா இது செல்ஃப் டிஃபென்ஸ். அதான் காயின் பண்ணா. ஏன் செல்ஃப் டிஃபென்ஸ்? தற்பாதுகாப்பு. எதுனால தன்னை காத்துக்கணும்? பண்ண தப்பு யாரு? நம்ம எதை மறந்துடுறோம்? நம்ம அடிக்கடி எதை மறக்கிறோம்டா, நம்ம பண்ண தப்பை வந்து நம்ம மறைக்கிறதுக்கு எல்லா வழியும் பார்க்கணும். அப்பதான் ஹாஃப் ட்ரூத்ஸ், பாதி போய் பாதி உண்மையில. அது இங்கிலீஷ்ல அதுக்கு இன்னொரு சூப்பர் வார்த்தை வேற இருக்கும், ஒயிட் லை அப்படின்வாங்க. வெள்ளை பொய். பொய்க்கு கலர் கொடுத்து we understand இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷனும் கொடுத்து கொடுத்து இதே இந்த விஷயத்துக்கு முன்னாடியே, காயினோட இந்த கேள்விக்கு முன்னாடியே காயினுக்கும் ஆபேலுக்கும் இன்னொரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனைனால தான், அதே அந்த ரீசன்னால தான் இந்த சிச்சுவேஷனே வந்துச்சு. அந்த மர்டர் நடந்துச்சு, அந்த கொலை நடந்துச்சு. என்ன ரீசன்? பொறாமை. காயின் வந்து 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். ஆபேல்
ஆடுகளை ஆடுகளை மேய்க்கிறவன், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனா நான்? காயின் வந்து பயிர், ஃபார்மிங், விவசாயி. அது நம்ம சின்ன பிள்ளைல நம்ம சொல்லியிருக்காங்கல்ல, வந்து காயின் வந்து சின்ன சின்ன காயா, கொஞ்சம் சூம்பி போன காய் அப்படின்னுவாங்க அம்மா. அப்படி வச்சா ஆபேல் வந்து முதல் ஃபர்ஸ்ட் பார்ன், எனக்கு முதல்ல வந்த ஆட்டுக்குட்டி அதெல்லாம் கொடுத்து அதோட கொழுப்பு எல்லாமே இதுக்கெல்லாம் கொழுகுலுன்ற ஆடுகள் எல்லாத்தையும் வச்சு ஆஃபரிங் கொடுக்கணும். அண்ட் பைபிள் சேஸ் என்ன இருந்துச்சு, ஆபேலோட ஆஃபரிங் ஆண்டவர் வந்து ரெஸ்பெக்ட், காட் ரெஸ்பெக்டட். அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கு. காட் ஆக்சுவலி அப்ரூவ்ட் ஆஃப், அங்கீகரித்தார் ஆபேலோட ஆஃபரிங். ஆபேலோட ஆஃபரிங் ஆண்டவருக்கு பிடிச்சிருந்துச்சு. காயினோட ஆஃபரிங் பிடிக்காத அளவுக்கு காயின் ஆஃபரிங் கொடுத்துருக்கான். நம்ம நிறைய இது ஒன்று, தட் இஸ் another thing we forget. God did everything good for us. நம்மளுக்கு ரொம்ப நல்ல நல்லதாக செஞ்சு கொடுத்து என்னென்ன நம்மளுக்கு தேவையோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். அதுதான் ஜெனிசிஸ், ஆதியாகமம் முதல் சாப்டர்லாம் வாசிக்கும். நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எதெல்லாம் ஆண்டவரே பார்த்து திஸ் இஸ் குட், இது நல்லது அப்படின்னு சொன்னாரோ அது எல்லாமே நம்மளுக்கு எடுத்து ரெடி பண்ணார். அந்த விஷயத்துலேருந்து எடுத்து நம்மளோட ஆஃபரிங்ஸ், நம்மளோட கான்செப்ட் ஆண்டவருக்கு வந்து இருக்கிறதுல எனக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜெனிசிஸ் ஸ்டார்டிங்லேயே இருக்குல்ல, ஆண்டவர் வந்து அந்த ஆஃபரிங்கை அக்செப்ட் பண்ணல. ஆனால் இதை பார்த்தோன்னே பாருங்கள், இந்த பொறாமையை பார்த்தோடனே ஆண்டவர் வந்து வேறு யாரும் பேசுகிறதுக்கு முன்னாடி காயினுக்கு அந்த பொறாமை இருந்த உடனேயே ஆண்டவர் வந்து காயின்கிட்ட பேசினார். 4th சாப்டர் 4வது அதிகாரம் 7வது வசனம். தட் இஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ஸ் ஃபார் அஸ். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். If you do well, will you not be accepted? எத்தனை பேர் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தெரியும். எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரியும். எக்ஸாம் எழுதிட்டு வந்து வீட்டில் வந்து என்ன சொல்லும், ஐயோ நான் சூப்பராக பண்ணேன். எக்ஸாம் ஹாலில் வந்து 3 மணி நேரம் எக்ஸாமில் வந்து 1 மணி நேரத்தில் நான் பேப்பரை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன்னு வீட்டில் வந்து சொல்லுவோம். இது வந்து எங்கள் காலேஜில் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் ரொம்ப ரெகுலராக நடக்கும். 10 லைன் எழுதுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்கியிருப்பாங்க. டோட்டலாக 4 பக்கத்தில் 10 லைன். அந்த பேப்பரில் அந்த ஏ வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம், இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இது ஆன்சர் ஷீட், இவ்வளோ நீளத்தில் உள்ள ஆன்சர் ஷீட்டில். எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை, படிக்கலை, ப்ரிப்பேர் பண்ணலை. இது எல்லாத்துக்கும் பைபிளில் இருக்க ஆன்சர். இஃப் யூ டூ வெல், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, செய்கிறத ஒழுங்காக செஞ்சா இல்லை. டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். சாரி, நீங்கள்லாம் தமிழ் பைபிள்லேருந்து நீங்கள் வசனம் வாசிக்கிறீங்க, எனக்கு இங்கிலீஷ் பைபிளில் வாசித்து பழக்கம். இது பரவாயில்ல. ஆனால் யூ கேன் பி ஹாப்பி. இல்லை, ஹிந்தி பைபிளில் நிறைய வசனமே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது தமிழ் பாக்கி யோசிச்சு பாருங்களேன். இட் சேஸ் நீங்கள் நல்லதை செஞ்ச, நீங்கள் இஃப் யூ டூ வெல், நீங்கள் செய்கிறத ஒழுங்காக செஞ்சா. நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா, ஹவ் யூ சீன் அ மேன் ஹூ டஸ் ஹிஸ் ஜாப் வெல். அவன் வேலையை ஒழுங்காக செய்கிறவன் எங்க, he will stand before ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஏன் ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்கிறாங்க? he will not stand before common man. ஆர்டினரி சாதாரண மக்கள் முன்னாடி நிற்க மாட்டாங்க. அதே தான் ஆண்டவர் சொன்னாரு, இதே தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும். பைபிள் இந்த மாதிரி நிறைய கோத்து எடுக்கலாம். ஸோ த பியூட்டி இஸ், அதுக்கு 2வது பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, 7வது வசனத்தோட 2வது பார்ட் தான் வந்து நம்மளுக்கு பிரச்சனையான விஷயம். நம்ம நல்லா செய்யலைன்னா, இஃப் யூ ஆர் நாட் டூயிங் வெல், செய்கிறதுக்கு நல்லா செய்கிறக்கு ஒரு வழி இருக்குது. அது நம்ம செய்யலைன்னா பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அந்த இமேஜரி யோசிச்சு பாருங்களேன். பாவம் அவங்களுக்காக நம்மளுக்காக பாம்பு மாதிரியே ரெடியா
வெயிட் பண்ணிட்டு ரெடியாக வெயிட் பண்ணுறேன். நீ எப்படா வந்து என் கையில் மாட்டுவ, எப்போ தெரியாமல் காலை உள்ளுக்குள்ள விடுவ அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஐ லைக் ஹவு த பைபிளில் வந்து நம்மளுக்கு வந்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குன்றது நம்ம திரும்ப சொல்லி காமிக்கிறதுக்கு தான். ப்ளீஸ் யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், யங் அடல்ட்ஸ், சில்ட்ரன், பரவாயில்ல, ஸ்டார்ட் ரீடிங் த பைபிள். இங்கிலீஷ் சர்வீஸ் குரூப்பில் யார் யார் இருக்கீங்களோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வருஷம் பைபிள் பிளான் முதற்கன்னு நான் அனுப்பி விட்ருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வாசிக்கலாம். ரைட்? ஏன்னா காட் கிவ்ஸ் அஸ் so many things to read. ஆண்டவர் வந்து நம்மளை திரும்ப திரும்ப வந்து பைபிளுக்குள்ளேயே நம்மளை கூட்டு போகிற மாதிரி இருக்கு. ஆனால் நீ இவ்வளோ சொல்லிட்டு நீ எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரோட கேள்விக்கு நான் என்ன சொல்லியிருக்கணும்? சாத்தானோட கேள்விக்கு வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா மத்தேயு 4வது அதிகாரம், சாத்தான் வந்து எப்போ பிளான் போட்டு எடுக்கிறான் பாருங்க. இயேசு வந்து பேப்டிசமுக்கு அப்புறம், ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேலே புறாவை போல இறங்கினான்னு எழுதியிருக்கு. எல்லாரும் பார்த்தாங்க. அதுலேருந்து நேராக ஜீசஸ் வாஸ் லெட் டு த வில்டர்னஸ், டெசர்ட்டுக்கு போய், ஓகே திஸ் இஸ் த டைம் யூ ஸ்பெண்ட் வித் த டெவில். அனாயிண்டிங்க்கு அப்புறம், அனாயிண்டிங்க்கு முன்னாடி யாருக்குமே சான்ஸ் கிடையாதுன்றது ஜீசஸே ப்ரூவ் பண்ணது. ஆனால் போய் பாருங்களேன், 40 நாள் சாப்பிடாம இருக்கும்போது சாத்தா வந்து எந்த ஆன்சரோட தான் அந்த நேரமாக வந்து ஜீசஸோட வந்து நான் வந்து பரலோகத்தை பற்றி இந்த கேள்வி கேட்கணும் அதெல்லாம் வரல. பார்த்தான், பசிக்குதுல, யோசிச்சு பாருங்களேன். ஒரு சைடு வந்து சாத்தா வந்து கர்ஜிக்கிற சிங்கம், கடிச்சு கொதற சிங்கம்னு சொன்னாலும் அவன் எப்படி வந்து பேச, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பேச. ஏவாழ்த்தையும் அதே தானே, அந்த பழத்தை காமிச்சான். ஆண்டவர் வந்து இந்த பழத்தை காமிச்சே தொட்டுலாம் பார்க்க விட்டே இல்லை. ஆண்டவர் எந்த பழத்துலேருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், எந்த மரத்துலேருந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அதே மாதிரி அங்கே பாருங்க, பசிக்குது இல்லை, இந்த கல்லுகள் அப்பங்களா, அவங்க அப்பமும் வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த கல்லு கலரில் தான் இருந்துச்சு. அந்த கல்லை பார்த்து இதே அப்பமா நீங்கள் சாப்பிட்றலாமே மாற்றி. எப்படி பிளான் போட்டு பேசினா பார்த்தீங்களா? இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஜீசஸ் ஆன்சர் பண்ண 3 ஆன்சருமே வந்து உபாகமத்திலிருந்து 6th சாப்டர்லேருந்து 8th சாப்டர் வரையும் மோசே சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், மக்கள்கிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலேருந்து தான் ஜீசஸ் சொன்னார். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்க காலத்து, அந்த காலத்து மக்கள்கிட்ட இருந்த பைபிள் டோரா. ஸோ ஜீசஸ் அந்த டைம்லேயும் வனாந்திரத்துலேயும் போய் ஜீசஸ் வாஸ் ரீடிங் த பைபிள். நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஜீசஸே பைபிள் வாசிச்சா நம்ம நிலைமை என்ன? ஸோ தேர் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஆனால் எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, ஐம் கோயிங் டு க்ளோஸ் மை மெசேஜ் நவ். பைபிளில் இன்னொரு இடத்துல ஒரு ரொம்ப அழகான ஒரு ஆன்சர் இருக்குது. ஆண்டவர் கூப்பிட்டு ஒரு சின்ன பையன் ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணான். அவன் எந்த அளவுக்கு சின்ன பையன்னா அவனுக்கு யார் சத்தம்னு கூட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க தெரியல. சாம்வேல் கூப்பிட்ட போது கர்த்தாவே சொல்லும், ஏலி தாத்தாட்ட போய் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்கல்ல, நான் வந்துட்டேன். இது நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது. நம்ம வந்து ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆல் ஆஃப் அஸ் நோ வென் காட் கால்ஸ் அஸ். இல்லை, நம்ம கடவுள் நம்மளை கூப்பிடும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஆனால் அது எப்படி ஆன்சர் பண்ணுறோம்?
ஆதாம் ஏவாள மாதிரியா? உண்மை யோசிச்சு பார்ப்போம். திஸ் இஸ் அ வெரி ரியல் திங். நம்ம இன்னைக்கு நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயம். we can choose to come. ஆண்டவரே நான் இங்கே தான் இருக்கேன், பேசும் அடியேன் கேட்கிறேன், அடியேன் கேட்கிறேன். கேட்கிறேன். பரவாயில்ல, சாமியல் சின்ன பையன். ஆனால் ஏலி தாத்தா சொல்லி கொடுத்தவனே கேட்டான்ல. அவர்கிட்ட இருந்து நான் ஏன் அப்படி ஆன்சர் பண்ணும்? நான் யார்கிட்ட, எனக்கு தெரியாதவங்ககிட்டலாம் நான் பேச மாட்டேன்னு சொன்னாரா? சில சின்ன பிள்ளைங்கிட்ட இன்னைக்கு நீங்கள் ஸ்வீட் கொடுத்து பாருங்க, எங்கள் அம்மா அப்பா வந்து என்கிட்ட தெரியாதவங்ககிட்ட, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டு நாங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு சாக்லேட்டை பார்த்துக்கிட்டே சொல்லும். ஆனால் சாமியல் அப்படி பேசலையே. ஏலி தாத்தா சொல்லி கொடுத்தாரு, சொன்ன பேச்சை கேட்டோம். ஆனால் நம்ம லைஃப்பில் வந்து அந்த ஒரு ரெஸ்பான்ஸ், நம்ம ஆண்டவர் கூப்பிடும்போது நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம்னா, God calls us from the Bible. Jesus. அந்த கால் வில் பி டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருக்கும் அந்த காலிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். என்ன எதுக்காக ஆண்டவர் கூப்பிட்றாரு? ஆனால் என்னைய எத்தனை தான் நான் சர்ச்சுக்கு ஆண்டவர் கூப்பிட்டுருக்காரு, நான் மனசே இல்லாமல் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது இட் டுக் மீ டைம். எல்லாருக்கும் அதே ரீசன் தான். நம்ம கடவுள்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் எஃபர்ட். அதுக்குன்னு ஒரு எஃபர்ட் இருக்கு. இந்த எஃபர்ட்டை வந்து நம்ம போடுறதுக்கு ரெடியாக இருந்தால், இஃப் யூ ஆர் ரெடி டு டேக் திஸ் எஃபர்ட், நம்ம லைஃப்பில் எவ்வளோ தூரம் முன்னேற முடியும்னு யோசிச்சு பாருங்க. தேர் ஆர் டிஃப்ரென்சஸ். நம்ம லெவல்ஸாக இருக்கு. சில அடிக்கடி இது கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லுவாங்க. நோ, திஸ் இஸ் நாட் அபவுட் கிறிஸ்டியானிட்டி. இது வந்து இட் இஸ் பர்சனல் டு எவ்ரி ஒன். ஒவ்வொருத்தருக்கும் இது பர்சனல், ஒரு ப்ரைவேட் விஷயம். என்கிட்ட ஆண்டவர் பேசினாருன்ட்டு நான் எல்லாத்தையும் வந்து சொல்ல தேவையில்ல. நீங்களும் என்கிட்ட வந்து என்கிட்ட ஆண்டவர் இப்படி பேசினார் அப்படி பேசினா சொல்கிறது தேவையில்லை. ஆனால் நம்ம அடிக்கடி ஏன் சொல்கிறோம், ஆண்டவர் எனக்கு இந்த வசனம் மூலமாக பேசினார், என்கிட்ட இன்னைக்கு இதை மாதிரி பேசினார். ஏன்? பிகாஸ் வி வாண்ட் டு ஷேர் அவர் ஜாய். அந்த சந்தோஷம் இல்லாமல் வந்து நம்ம எதுக்கு சொல்கிறோம்? ரிமெம்பர், அது நல்லா இது ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக வர முடியுமோ, அதுக்காக தான் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பேசுகிற மாதிரி. என்னன்னு தெரியல, காட் இஸ் கிவன் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட செகண்ட் மெசேஜ் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இருந்து நினைக்கிறேன், தேர்ட் மெசேஜ் ஆக்சுவலி. அண்ட் தி சிச்சுவேஷன் இஸ் திஸ். இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எல்லாரும் நம்ம பண்ண வேண்டிய தீர்மானம் இதுதான். வி ஆர் ட்ரைங் டு கெட் க்ளோசர் டு காட். யார் என்ன சொன்னாலும், நானே உங்ககிட்ட வந்து இல்லை நீங்கள் சர்ச்சுக்கு போக வேணாம், அது ஏன் பைபிளை வாசிக்கணும், அது ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், யூ நோ வேர் த ப்ராப்ளம் இஸ். இல்லை, நானே அப்படி உங்களுக்கே நல்லா தெரியும். நான் பேசலை, ஏன் மூலமா சாத்தான் பேச. தட் இஸ் தி ரியாலிட்டி. உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக சாத்தான் பேசலாம். என் ஜீசஸ்டே வந்து ட்ரை பண்ணானே பேதுரு மூலமா. ஆனால் அது கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஜீசஸ்க்கு டிசர்ன்மெண்ட் இருந்துச்சு. இட் இஸ் a gift of the Holy Spirit. அது ஹோலி ஸ்பிரிட்டோட ஒரு கிஃப்ட், ரைட்? இட்ஸ் ஒன் ஆஃப் த கிஃப்ட்ஸ், த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட். அது நம்ம கேட்கலாமே, ஆண்டவரே நான் வந்து எனக்கு புரியல, யார் என்கிட்ட பேசுகிறான்னு கூட தெரியல, ஆனால் எனக்கு கிளியராக தெரியறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. பகுத்தறிவு மரம். பகுத்தறிவு, ரைட்? ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ வாண்டட். யா, இந்த பகுத்தறிவு எனக்கு வேணும் அப்படி நம்ம கேட்கலாமே. பிகாஸ் அவர் லைஃப் வில் சேஞ்ச். அது எல்லாத்தோடையும் பெரிய விஷயம் அதுதான். நம்ம லைஃப், நம்மளோட வாழ்க்கை, இந்த வருஷம் 2 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோம். இதுக்கு மேலே நம்ம கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. உலகத்தில் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும், இதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க டெய்லி பேச்சு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி இன்னொரு பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து அவங்க கிடையாது, அவங்களுக்கு பின்னாடி சாத்தான் கிரியை செய்கிறான். ஒருத்தன் உங்களை யாரை கடிச்சு கொதறலாம் அப்படின்ட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும்.
தட் இஸ் த ரியல் ரீசன். நம்மளுக்கு இது புரிஞ்ச பிறகு தான், நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிறத பார்த்து தான் நம்ம அவர் ஃப்ரெண்ட்ஸ் வில் கம் டு ஜீசஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸு சர்ச்சுக்கு வெளியே இருந்து வேற எங்கேயோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுமே வந்து நீ மட்டும் இந்த டைமில் சந்தோஷமாக இருக்கியே, தைரியமாக இருக்கியேன்னு பார்த்தாலே. A lot of my friends ask me today, யோசிச்சு பாருங்க, யார் அந்த சந்தோஷம் கொடுக்கறது நம்மளுக்கு? நம்ம ஆண்டவர். கேன் வி ஆல் ஸ்டாண்ட் அப்? கேன் வி ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்? ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஆண்டவரோட கேள்வி இஸ் வெரி சிம்பிள். காட்ஸ் கொஸ்டின் இஸ் வெரி 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 சிம்பிள். வேர் ஆர் யூ? எங்கே இருக்க? ஏன்டி ஆண்டவர் அதே கேள்வி கேட்குறாரு, டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஒரு பர்டிகுலர் டைமில் நம்ம ஆண்டவர்கிட்ட பழக ஆரம்பித்தோடனே ஆண்டவருக்குன்ற நம்ம ஒரு டைம் ஒதுக்குறோம். ஆனால் அதே டைமுக்கு டெய்லி ஆண்டவர் வர்றாருல. ஒவ்வொரு நாளும் இந்த குளிரான நேரத்துலேயே, அது தமிழில் எப்படி போட்டிருக்கேன், இந்த கூல் ஆஃப் த டே காட் கேம் டு மீட் வித் ஆடம் அண்ட் ஈவ். ஆண்டவரே, நான் டெய்லி உங்களோட மீட் பண்ணுவேன். சண்டே ஒரு நாள் நாங்கள் சர்ச்சுக்கு வர்றதுனால பார்த்தாது ஆண்டவரே. நீங்கள் எங்களை உங்கள் கூட சேர்த்துக்கோங்க. bring us closer, Lord. Draw me nearer. Draw me closer to you. Father in heaven, we thank you. பரிசுத்த பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father, we thank you so much for speaking to us today. எங்களோடு கூட இந்த இரவில் நீர் பேசினதற்காக நன்றி. Father, we need you. நீர் எங்களுக்கு தேவை. And we need you more than ever in 2022. இதற்கு முன்பு இருந்த காலத்தை காட்டிலும் இந்த 2022ஆம் ஆண்டு எங்களுக்கு நீ ரொம்ப தேவை. Father, we have suffered for 2 years and more. 2 ஆண்டுகளையும் தாண்டி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது போல் இருக்கிறதப்பா. In many ways, Lord, for unnecessary things we have suffered. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு பிரச்சனை புதிதாய் கிளம்புகிறது போல் இருக்கிறது தகப்பனே. Father, we are children of God. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளப்பா. Help us to behave like children of God. நாங்கள் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருக்க கிருபை தாரும். Help us to understand what it means to be a child of God. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பது யார், எப்படி என்பதை எப்பொழுதும் அறிந்திருக்க உதவி செய்யும். Father, we do not need to listen to the devil. நாங்கள் சத்ருவினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டாம் ஆண்டவரே. Lord, even in Adam and Eve's case, Father, they did not need to talk to the devil. They needed to talk to God. ஆதாமும் ஏவாளும் அன்றைக்கு சாத்தானிடத்தில் பேசினார்கள். ஆனால் நாங்கள் ஒரு நாளும் சத்ருவிடத்தில் பேச அவசியமே இல்லை. We need to spend our time with you so that we won't talk unnecessarily. எங்கள் நேரம் முழுவதையும் ஆண்டவரிடத்தில் பேசுவதற்கு செலவழிக்கும் ஒரு வாழ்க்கையாய் இருக்கட்டும். Lord, help us make that decision today. ஆண்டவரே, இந்த தீர்மானத்தை இந்த நாளில் தீர்மானமாய் எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். Help us to see the difference that this decision makes in 2022. ஆண்டவரே, இந்த 2022ஆம் ஆண்டு இன்று நாங்கள் கேட்ட செய்தி இந்த 2022ஆம் ஆண்டில் ஒரு பெரிய வித்தியாசத்தை எங்களுக்கு உண்டாக்கி தரட்டும். Let this message continue to change our lives this year. இந்த செய்தி இந்த ஆண்டு முழுவதும் எங்களை மாற்றிக்கொண்டே இருக்கட்டும். Challenge us, Lord. எங்களை சவாலுக்கு அழைக்கட்டும். Challenge us. எங்களை சவாலுக்கு அழைக்கட்டும். And Father, let our lives change so wonderfully. ஆண்டவரே, உம்மால் எங்களுடைய வாழ்க்கை அற்புதமான படைப்பாக மாறட்டும். Let us all proudly proclaim that every good and perfect gift came from the Father of heavenly lights. ஆண்டவரே, ஒளியாகிய பிதாவினிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களும் உம்மிடத்தில் நன்மையாய் இறங்கி வரட்டும். The same God who created everything for us and said this is good. சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாவற்றையும் படைத்து மனிதர்களுக்கு நலமென்று கொடுத்த அனைத்து நன்மைகளும் அதே ஆண்டவர், for the same God gives us these things. Help us to see that. அதே ஆண்டவர் இன்றைக்கும் எங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பீராக. Thank you so much for speaking to us. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிறதற்காய், எங்களை நேசிக்கிறதற்காய் நன்றி. Help us to cultivate a daily Bible reading, a daily prayer. வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வருடத்தில் அதிகமாய் வளர கிருபை தாரும். Let this church be transformed by your power. ஆண்டவரே, இந்த சபை உம்முடைய வல்லமையினால்
மறுரூபம் அடைய உதவி செய்யும், மறுமலர்ச்சி அடைய உதவி செய்யும். Because of that, Lord, let our lives change, let our families, our houses change, be transformed by the power of the Spirit. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் எங்களுடைய உறவினர்கள், இனஜன பந்துக்கள், நண்பர்கள் உம்மால் தொடப்பட, சந்திக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். Through us, Lord, let our neighbors, let our locality, let our neighborhood be changed for Jesus. ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற இடத்தில் இருக்கும், சுற்றுப்புறத்தில் இருக்கிற மக்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இயேசுவின் வெளிச்சத்தையும் அன்பையும் காண கிருபை தாரும். Lord, eventually, Lord, let us see the difference that we can make through you in Madurai, Lord. ஆண்டவரே, மதுரையிலே மூலமாக ஒரு பெரிய வித்தியாசத்தை நாங்கள் வாழும் பகுதிகளிலே கிருபையினால் கொண்டு வர உதவி செய்யும். Let us see the difference not only in Madurai, in the state of Tamil Nadu, in the whole of India, and Lord, throughout the world, let us see the difference. ஆண்டவரே, மதுரையில் மாத்திரமல்ல, தமிழகம், இந்திய, உலக அளவில் எங்கள் மூலமாய் மாற்றங்கள் வரட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். Thank you very much, Father. எங்களோடு பேசினதற்காக நன்றி. Let your will be done. உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நிறைவேறட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.